guys, welcome back. நம்ம டெய்லி ஒரு பொலிட்டிக்கல் கண்டென்ட்ல இன்னைக்கும் அசெம்பிளி அட்ரோசிட்டிஸ் தான் 1 2 3 4ன்னு பாட்டாக போய்கிட்டே இருக்கு. செப்டம்பர் வரைக்கும் நடக்கும் போல இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஏதாவது கண்டென்ட் இருந்துருது, ஏதாவது ஒன்று இருந்துருது. ஸோ இன்றைக்கும் என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். இது ஆஸ் யூஷுவல் ஒரு நேற்றெல்லாம் 20 மினிட்ஸுக்கு அவர் வீடியோ போட்டிருந்தாரு. அந்த அளவுக்கு இல்லையா? இன்னைக்கு 13 மினிட்ஸுக்கு தான். ஸோ எதுவும் சம்பவம் இல்லையா இல்லை குறைவாக இருக்கா என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம். இது ஒரு 13 மினிட்ஸ் வீடியோ இருந்தால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ரெடி ரெடி. அனைவருக்கும் சூரியனால் உயர்த்தது இவரா வந்த பிறகு சூரியன் கவிதை உயர்த்தது. சொல்லல போல. யாருமே நெருங்க முடியாத நிலையில் தான் சூரியன் இருக்கிறார் என்பதை கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம். நானே போறேன் சட்டம், பொதுவில் நன்மை புரிந்திடும் திட்டம். நன்மை என்னங்க பாட்டுக்கு பாட்டு நடத்திட்டு இருக்கீங்க? பாட்டுக்கு பாட்டு, லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு, என்னென்னலாம் நடக்குது. பாட்டுக்கு பாட்டு சப்த ஸ்வரங்கள். டான்ஸ் எல்லாம் பண்ணி காட்டுவாங்க போல இருக்கு. அடுத்து அதெல்லாம் நடிச்செல்லாம் காட்டுவீங்க போல இருக்கு. நல்லா இருக்கேன். நேற்று ஃபுல்லாக கலக்க போது யாரும் நடந்துச்சு, இன்னைக்கு என்ன இதுவும் ஆளாளுக்கு நாளைக்கு தளபதி எழுப்பி பாடுறாரு. எப்படி இருக்கு? அப்புறம் பார்த்தா உதயநிதி பாடிக்கிட்டு இருக்காரு. அவர் கவிதை சொல்றாரு ஒருத்தர். அவர் சூரியனை பத்தி ஒரு கவிதை சொன்னா இவங்க சூரியனை பத்தி ஒரு இது. மக்கள் பிரச்சனையை பத்தி பேசுவீங்களா இல்ல பாட்டு பாடிக்கிட்டே இருக்கலான் இருக்கீங்களா? புரிந்திடும் திட்டம், நாடம் பேரும் திட்டம். மற்ற மாணவர்களுக்கு ஏற்பட்ட ஏற்கனவே இருந்த ஒரு கோஷ்டி மோதலின் காரணமாக உட்காருங்க 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 உட்காருங்க. பரவாயில்ல, பாட்டுக்கு நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் பேசியிருக்காங்க. அரசினர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்போ மீண்டும் ஒன்றிய அரசு மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 50% அதிகரிக்க செய்து டீலிமிட்டேஷன் மசோதாவை அறிமுகப்படுத்த உத்தேசித்து இருப்பதா சில அரசியல் கட்சிகள் தெரிவிப்பதா கூறப்படுது. தற்போது அறிமுகப்படுத்தப்பட உள்ள மசோதா நிறைவேறினால் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தலா 50% மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை முதலில் அதிகரித்தாலும் அதனைத் தொடர்ந்து 2026 சென்சஸுக்கு பிறகு மாநிலத்தின் மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதிகள் மறுசீரமைக்கப்படும். இப்படி செஞ்சா தென் மாநிலங்களின் பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை வெகுவா குறைய வாய்ப்பு இருக்கு. இந்த தீர்மானம் ஒரு அரசியல் கட்சியின் தீர்மானம் அல்ல, தமிழ்நாட்டின் உரிமையை நிரந்தரமாக பாதுகாக்கும் தீர்மானம். அனைத்து கட்சிகளை சேர்ந்த மாண்புமிகு பேரவை உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அரசினர் தீர்மானத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மனதார வரவேற்கிறது. இந்த தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக ஆதரிக்கிறேன். தொகுதி மறுவரையை தொடர்பான இந்த மசோதாவில் இதுவரைக்கும் மத்திய அரசுல சட்ட முன்வடிவு இதுவரை கொண்டு வரவில்லை. ஒன்று, மத்திய அரசு சட்ட முன்வடிவு கொண்டு வர வேண்டும். அதற்கு பிறகுதான் தொகுதி மறுசீரமைப்பை பற்றி நாம் ஆய்வு செய்தால் சிறப்பாக இருக்கும் என்ற என் கருத்தை கூறுகிறேன். இவ்வளவு அவசரப்பட்டு தீர்மானத்தை கொண்டு வருவதை எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகவே இந்த தீர்மானத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம். செவி வழி செய்தியை வைத்து ஒரு தீர்மானத்தை நாம் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். இந்த சட்டம் வருமா வராதா என்றெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நேரத்தில் இந்த சட்டம் கொண்டு வருவதற்கான அவசியம் என்ன இருக்கிறது? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த தீர்மானத்தை திரும்ப பெற வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இத்தீர்மானத்தை நிறைவேற்றுகிறீர்கள் என்று சொன்னால் இதில் ஒருமனதாக என்ற வாக்கியத்தை நீக்க வேண்டும் என்று உங்க கருத்தை மட்டும் சொல்லி முடியும். எந்த வாக்கியத்தை போட்டு நிறைவேற்ற அதெல்லாம் அவர் வேலை. நாங்கள் ஒத்துக்கலைன்னா ஒத்துக்கலைன்னு சொல்லிட்டு உட்காருங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நாங்களும் பார்க்கணுமா இல்லையா?
இப்போ அன்னைக்கு ஏதோ ஒன்று போட்டாங்க, அப்போ எல்லாருமே ஒரு மனதாக சேர்ந்து ஒத்துக்கிட்டீங்க, அதை நிறைவேற்றியாச்சு. இப்போ ஒத்துக்காட்டி அடுத்த ப்ரொசீஜர் என்ன வருங்கிறதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதுக்காக நீங்கள் எல்லாம் ஒத்துக்காமல் இருக்கிறது ஓகே. சொன்னமா உட்காந்தமான்னு இருக்கணும். அவருக்கு அட்வைஸ் நீங்கள் ஒரு மனதாக போடக்கூடாது, அவருக்கு தெரியாதா? ஆதரிக்கவில்லை சரி, உட்காருங்க. ஆதரிக்கவில்லை ஆதரிக்கவில்லை என்று கூறி அமர்கிறேன். நன்றி. மத்திய அரசு கொண்டு வரவுள்ள தொகுதி மறுவரையில் தமிழ்நாட்டிற்கு சாதகமா உள்ளதா பாதகமா உள்ளதா என்பது பற்றி எதுவுமே தெரியாத நிலையில் அரசியல் காரணங்களுக்காக தமிழக வெற்றி கழக அரசு கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கின்றது. முடியாது நீ கல்லாட்டாடுங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற தீர்மானம் ரொம்ப அவசியமானது. இந்த தனி தீர்மானத்தை இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் சார்பிலே வரவேற்றுக் கொள்கிறோம். மாண்பு உறுப்பினர் ஆதாரம் இல்லாமல் எதற்காக தீர்மானம் என்று கேட்டார். ஒரு பிரச்சனையில் வந்தால் பார்த்துக் கொள்ளலாம் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கலாம். ஆனால் வருவதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் எப்படி சமாளிப்பது, எதிர்ப்பது, ஒரு எச்சரிக்கை உணர்வோடு தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்று நான் கருதுகின்றேன். இதோட நிறுத்திக்கிறோம். அரசினர் தனி தீர்மானத்தை இந்திய தேசிய காங்கிரஸ் உள்ளபூர்வமாக வரவேற்கிறது, பாராட்டுகிறது. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர்கள் அது எப்படி சம்பந்தமா போ? மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் தந்தது எங்களுடைய இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் என்ன மிரட்டினாலும் தலையில் தான் நின்னாலும் தமிழும் அண்ணன் இல்லாம கை நாட்டு வைக்க முடியாது. 33 விழுக்காடு மகளிர் இடஒதுக்கீடு. எதிர்கட்சி தலைவர் இருக்கிறாரு. அதான் என்ன ஆச்சு அவருக்கு? யாரும் வந்தாதான் பேசுவாரா? அப்ப பேசிதானே யாரும் எப்படியா? மேல் சர்வேல வந்து அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு வெற்றி பெற்றது. அதனால எல்லா இடங்கள்லயும் காங்கிரஸ் தான் செய்திருக்கும். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் அவங்க வந்து சொல்லட்டும், நாங்க போடுறோம். மகளிர் சட்டத்தை கொண்டு வந்தது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகுதான். எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர் தான் 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுத்தார். என்ன கேட்கிறாரு? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் இன்னைக்கு விடுறதா இல்ல? மூணு தடவை கேட்டு ஓட்டி விட்டாச்சு. இப்போ உட்காருங்க. எதிர்கட்சி தலைவர் 3 தடவை சொல்லியாச்சு. எதிர்த்து ஏதாவது பேசுங்க. டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற பேர்ல எக்காரணம் கொண்டும் நம்முடைய தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு. அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆச்சரியமா இருக்கு. நான் நினைச்சேன் மெயினா எதிர்க்க போறதே நீங்க தானே. பரவாயில்லையா, கிரீன் சிக்னல் கொடுத்துருக்கீங்க. மற்ற கட்சிகளாம் போய் யோசிப்பாங்க, என்ன சார் உங்களை நம்பி தானே நாங்கெல்லாம் ரெட் பஸ் அமுக்கணும், டக்குன்னு கிரீன் பஸ் அமைக்க ஓடி போட்டீங்க. ஆனா இவ்வளவு நேரம் கூப்பிட்டு யோசிச்சிருக்காரு. டீம் மெம்பர்ஸோட கலந்து பேசியிருப்பாரு, கேட்டிருப்பாரு. கொஞ்சம் இருக்கு சார், அவர் பேசிட்டு வரட்டும், நான் அப்புறம் பேசுறேன். என்ன பண்றது சரி ஒத்துக்குவான், பரவாயில்ல. இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? நான் தான் உன்னை சொல்லவிடாம தடுத்துட்டேன். தேமுதிகவுடைய சகோதரி அவர்களும் இதை குறிப்பிட்டார்கள். 50% இன்க்ரீஸ் ஆகும் பொழுது நமக்கு பலன் தானே அப்படின்னு. கிடையாது. 5-6 வட மாநிலங்கள் சேர்ந்தால் ஒரு பிரதம மந்திரியை உருவாக்க முடியும் என்கின்ற நிலை இன்றைய வரையும் இருந்துட்டு அதை மாற்றப்பட வேண்டும். தென்னிந்தியாவில் இருந்து, ஏன் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதம மந்திரி எதிர்காலத்தில் உருவாக்கப்பட வேண்டும். சரி, அதிகாரம் அதிகாரம் உத்தரப்பிரதேசுக்கோ பீகாருக்கோ குஜராத்துக்கோ மட்டுமல்ல, நம்மளுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலித்தது போல ஒரு நாள் பாராளுமன்றத்தில் ஒரு பிரதம மந்திரியாக ஒலிக்க வேண்டும். பெரிய பிளான் தான் போல இருக்கு. நான்லாம் போயஸ் கார்டன்ல வீடு வாங்க கூடாது. இப்ப ஆதவன் பேசினதுக்கு அப்புறம் அதே இது இதை சொல்லலையே, இதெல்லாம் முதல்ல சொல்லியிருக்கேன்னு அவசரப்பட்டு கிரீன் பஸ் அமைக்கிட்டேனே. சார், வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு சேஞ்ச் த ஆப்ஷன்? அதெல்லாம் முடியாது, போட்டது தான். அப்படியா? ஐயோ, இதுக்கு தான் 3 தடவை கூப்பிட்டு நான் பேசலை. சும்மா வான்னு கூப்பிட்டு எனக்கு ஒத்துக்க வச்சு இப்போ பாருங்க ஏதோ பிரதம மந்திரின்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க.
பிஜேபி ஒரு சகோதரர்கள் சொல்கிறேன். வீரனே ஒரு நிமிடம் நான் சொல்வதை கேள். இன்றைய தீர்மானம் காங்கிரஸ் பிஜேபி என்பது அல்ல. இந்த தீர்மானம் மாநில சுயாட்சி இந்திய ஒருமைப்பாட்டை நிலைநிறுத்துவது. இந்த தீர்மானம் நீட்டை விட முக்கியமான ஒரு தீர்மானம். அதை மறந்துவிட்டாயா? ஏனால் அந்த நீட்டை கொண்டு வரப்படுவதே பாராளுமன்றத்தில் அதிகப்படியான பெரும்பான்மை இருப்பதனால். யோசிச்சு பாருங்கள். இதுதான் ஒரு கண்ணியமான வீரனுக்கு அழகா. நாளைய சரித்திரம் உன்னை காரி துப்பாது. நன்றாக எண்ணிப்பாரா. நமக்கு 100 MP இருந்தா நீட் கொண்டு வரப்பட முடியுமா? ஜிஎஸ்டி கொண்டு வர முடியுமா? திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதில் உடன்படுகிறது அந்த முதல் குரல் கொடுத்தார். அதுல எந்த வேறுபாடும் கிடையாது. அதை நாங்கள் ஆதரிக்கிறோம். அதனால் இன்றைக்கு ஃபேர் டீலிமிட்டேஷன் ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் முக்கியம். ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் பாராளுமன்றத்தில் சட்டம் வரும்பொழுது 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்யாமல் அந்த சட்டத்திற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும். இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற இங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் எங்களுடைய வேண்டுகோளை கொடுக்கிறோம். ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். தீர்மானம் நிறைவேறியது. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் படிச்சுட்டு வந்த மாணவர் பேர் அமுதன் நேற்று 20 பேர் கொண்ட கும்பலால, அதுவும் அவர் கூட படிக்கக்கூடிய மாணவர்களாலே அடிச்சு கொல்லப்பட்டிருக்கிறார். இதற்கு அரசு முழு பொறுப்பு எடுக்க வேண்டும். போதைப் பொருள் விவரங்களை திங்கட்கிழமை இங்க பேசுங்க. இப்போதைக்கு முடிச்சிடறேன். மாணவர் அமுதனுடைய கொலைக்கு கண்டிப்பாக அப்போ திங்கட்கிழமை இந்த கவன தீர்மானத்தை நான் எடுத்துக்கிறேன்னு சொன்ன பிறகு போதுங்க. ஊரை சொல்லிட்டீங்க, நடந்த சம்பவத்தை சொல்லிட்டீங்க. இது பதில் உட்காருங்க. என்னங்கடா ஒரு மனுஷன் உசுரை கொடுத்து ஓடி வந்து விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன், அடம்பாடுக்கு போய்கிட்டு இருக்கா. இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். இது குறித்து உங்கள் கவலையை நீங்கள் வெளிப்படுத்தும் விதத்தில் நீங்க மென்ஷன் பண்ணிட்டீங்க. இது போதுமானது. மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். கோயம்புத்தூர் மாவட்டம் இந்துஸ்தான் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக ஏற்பட்ட ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறித்து மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட அந்த மாணவரோடு மற்ற மாணவர்களுக்கு ஏற்பட்ட ஏற்கனவே இருந்த ஒரு கோஷ்டி மோதலின் காரணமாக மக்கள் உண்மை தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பாருங்க. இது உனக்கும் எங்களுக்கும் தான் தெரியும். இது ரகசியமா நாங்க வச்சுக்கிறோம். நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, நாங்க காட்டி கொடுக்க மாட்டோம், நீங்க தைரியமா போங்கன்ட்டாங்க சார். அந்த விஷயத்த அவங்க பசங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க சார். உங்களை பத்தி இது மாதிரிலாம் அந்த பையன் எழுதி கொடுத்துட்டான், அவன் அப்ரூவ் ஆயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே 20 பேர் என் பையனை ரோட்ல வச்சு சார் இரும்புல ஆடாலையும் கத்தியாலே குத்தி என் பையனை கொண்டுட்டானு சார். உட்காருங்க 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 உட்காருங்க. நான் சொல்றேன். திங்கட்கிழமை அதை குறித்து திங்கட்கிழமை விரிவா அந்த பக்கம் அவர் பேசிட்டு இருந்தாரு தானே அவங்க அப்பா. 3 மைக் தான் இருக்கு. ஏன் இதெல்லாம் ஒரு நியூஸா போட மாட்டீங்களா? மற்ற சேனல்ல 3 மைக் தான் இருக்கு. ஜெயா டிவி, சன் நியூஸ், அப்புறம் இன்னொன்னு எல்லா நியூஸையும் போடுங்க. அப்ப தெரியுமில்ல மக்களுக்கு எது உண்மை எது பொய்ன்னு. மற்ற இப்போ ஏதாவது ஒரு பெரிய செலிபிரிட்டி மாதிரி யாராவது ஒருத்தர் ஏதாவது பேசுறதா இருந்தா எல்லா புது சேனல் எல்லாம் மைக்கை கொண்டு வந்துடுவாங்க. நீங்க 3 மைக் தான் இருக்கு. விவாதங்கள் வைத்து ஐயா அடுத்த விட நியாயம் கேட்டா தீர்ப்பு நான் சொல்லுவேன். எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் கண்ணி உரை நினைக்கிறேன். அதனால இந்த தடவை ஒரு கதை மூலமா ஆரம்பிக்கலாம்னு பார்க்குறேன். அந்த மாதிரி சொல்ல முடியாது, ஒரு குட்டி கதை மாதிரி. ஆனால் எனக்கு வந்த விதத்துல நான் சொல்றேன். ஒரு சின்ன குட்டி கதை. அடுத்த இந்த தேசத்தை ஆளப்போவது யார்? இருங்க, முன்னாடி உள்ள பிரச்சனைக்கு எதுவும் பேசல. நீங்க அப்படியே தொங்கிட்டு கிடக்கு. எதிர்கட்சி தலைவர் எழும்பி பேசினாலும் அது திங்கக்கிழமை பேசணும் இல்லை, நீங்க சொன்னதை மட்டும் சொல்லுங்கன்னு உட்கார வச்சிட்டீங்க. ராஜ்மோகன் பேசினாலும் அதையும் வாதில நிப்பாட்டிங்கன்னா அப்போ யார் தான் பேசுறது? என்ன சார்? ஒரு போட்டி வைத்திருக்காங்க ஒரு பெரியவர். அதுக்கு நிறைய இளைஞர்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு விதையை கொடுத்தாங்க. நீங்க ஒரு 3 மாதம் கழித்து இந்த விதையை வளர்த்துட்டு நீங்க வாங்கன்னு அமைச்சிருக்காங்க. 3 மாசம் முடிஞ்சு எல்லா இளைஞர்களும் வந்தாங்க. நல்ல செடியெல்லாம் நல்லா வளர்ந்து அந்த பெரியவர்கிட்ட நின்னாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் ஒண்ணுமே அந்த வளர முடியாத நிலையில அந்த பாட்டை கொண்டு கொடுக்குறாரு. அதை பார்த்து நிறைய பேர் சிரிக்கிறாங்க. அப்போ அந்த பெரியவர் சொல்றாரு, இவர் தான் வெற்றி பெற்றார் என்று சொல்றாரு. இப்ப எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இது எப்படி சாத்தியம்? நாங்க எல்லாம் வளர்த்து கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாராம், நான் விதை கொடுத்தது வேக வச்ச விதை, அது ஒரு நாளும் முளைக்கவே முளைக்காது. ஓ, நீ அப்படி வரியா?
வெற்றி அடைவதற்காக பொய் சொல்லாம நேர்மையாக வந்த இவர்தான் நாங்கள் தேர்வு செய்கிறோம் என்று சொன்னாராம். நேர்மையாக இருந்தால் எல்லாம் இங்கே சாத்தியம் என்பதற்கு எங்க தலைவரை சாட்சி. என்னையா இதெல்லாம்? தலைவர் அழகா சொல்லியிருப்பாங்க, குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். அதை சாதித்து காட்டினவர் நம்ம தலைவர் தான். ஆரம்பத்திலேயே இந்த அப்பவே எனக்கு தெரியும் ஏதோ ஒன்று நடக்க போகுது, அது நடந்துருச்சு. ஒரு கதை சொல்லியாச்சு, ஒரு கோட் சொல்லியாச்சு, ஒரே ஒரு பாடல் மட்டும் பாடிடுறேன். என்ன எல்லா திறமையும் கதை சொல்லியாச்சு, கோட் சொல்லியாச்சு, பாடுங்க, அடுத்தது அப்படியே ஆடிட்டு உட்கார்ந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த பாட்டு கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். இவனுங்க 5 பேர் எங்கிருந்து வந்தாலும் தெரியல. ஐயா டிவி கேக்குன்னு இல்லை, அது மற்ற அங்கே இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன். ஆல்ரெடி நடந்ததை அது அத்தனையாம் தேதி இத்தனையாம் மாதம் எங்கள் தலைவர் தான் அதை கொண்டு வந்தார் தெரியுமா, அது அம்மா தான் கொண்டு வந்தாங்க தெரியுமா, கொண்டு வந்தாங்கல்ல, விட்டுருங்க. இப்போ இருக்கிற டைமில் டக்கு புக்கு நாங்கள் மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுனீங்களா, தீர்மானத்தை எடுத்தீங்களா, இதுவானு போயிடலாம். அதான் ஜெயிச்சுட்டாருல்ல. அப்புறம் வந்து மறுபடியும் பாட்டு படித்து அது பண்ணி இவருக்குன்னு இல்லை எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். இந்த ப்ரைஸ் பண்ணி பேசுறதுக்கெல்லாம் நிப்பாட்டிட்டு அந்த பொறுப்புக்கு ஒரு இதாக இருக்குது. அதான் ஜெயிச்சுட்டு வந்துட்டு சாதனை எல்லாம் பண்ணி நமக்கே தெரியுமில்ல, பெரிய 2 கட்சியை உடச்சி வந்து அந்த இடத்துல உட்கார்றதுனா சும்மாவா? அதான் உட்காந்துட்டார்ல, அடுத்த வேலையை பார்ப்போம். இந்த பாட்டெல்லாம் வேணாமே சார். பாட்டு இந்த ரெண்டு தரம் கவிதை சொல்றது அதெல்லாம் வேணாம். பிரச்சனையை பேசுனீங்கன்னா சொல்யூஷன் எடுத்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஆனா இந்த 5 பேர் என்ன எங்க கொண்டு போவாங்க மட்டும் தெரியும். யார் எங்கள் முதல்வர், யார் எங்கள் முதல்வர்? இந்த 2 தரம் பெரியார் கொள்கையை நெஞ்சில் ஏற்றியவர், பெரும் புரட்சி அம்பேத்கரின் வழிகள் காட்டியவர், கர்மவீர காமராஜின் ஆட்சியை நீட்டியவர், அஞ்சலேமாளுக்கு அருமை கூட்டியவர், வேலு நாச்சியாரை போல வாளை தீட்டியவர். உண்மையில் நீங்கள் ஆச்சரியம்தான் முதல்வரே. டேய் என்னடா டயலாக் இது? இதெல்லாம் சொல்லணுமா? வீண் புகழாரம் வேண்டும். அதான் அனைவருக்கும் சூரியனால் வேர்த்தது, நீங்கள் வந்த பிறகு சூரியனுக்கே வேர்த்தது. சூரியனுக்கே வேர்த்தது என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். இதுவரை யாருமே நெருங்க முடியாத நிலையில் தான் சூரியன் இருக்கிறார் என்பதை எத்தனையோ விஞ்ஞானிகள் முயற்சி செய்தும் அங்கே ஏவுகணைகளை செலுத்த முடியவில்லை என்பதை நான் இங்கே ஏங்க விஞ்ஞானிகள் அது பண்ணினாங்க, ஏவுகணையை போட பார்த்தாங்க சூரியன் கிட்ட. நீங்களாம் உண்மையான சூரியனா? சூரியன் சின்னத்தை தான் வச்சிருக்கீங்க தானே. அவரே 2 தரம் உளறிக்கிட்டு இருக்காரு, ஏன்னு நாங்க உட்காந்துருக்கிறோம், நீங்க அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப அவர் முதல்ல இருந்து வர போறாரு. ஒரு சில பேர் தான் கொஞ்சம் இரிட்டேட் பண்றாங்க 2 பக்கமும். ஒண்ணு நினைக்கும் போது என்னால முடியலடா. காடு விளைஞ்சன்ன மச்சான் நமக்கு கையில் நிச்சயம் என்று சொல்லுகிற அந்த பாடலோடு வசனம் பட்டை கிளப்புதுனே. என்ன படனே? நான் பாட்டு பாடுறது உனக்கு வசனம் மாதிரி இருக்கோ? நானே போட போறேன் சட்டம், பொதுவில் நன்மை பொருந்திடும் திட்டம், நன்மை பொருந்திடும் திட்டம், திட்டம் நன்மை பொருந்திடும் திட்டம் என்று அப்ப நேத்து அசம்பிளில இசை கச்சேரி தான், இசை கச்சேரி, கவிதை போட்டி. அதுதான் எதிர்கட்சி தலைவர் சைலண்டா இருந்துட்டாரு. சார் இனிமேலாவது அந்த புகழ்றதெல்லாம் போதும் சார். எல்லாருக்கும் எல்லா கட்சியிலையும் புகழ்றதெல்லாம் போதும். மக்கள் நினைச்சதுனால தான் நீங்கள் அவ்வளோ பேரும் அந்த அசம்பிளிக்குள்ளேயே உட்காந்துருக்கீங்க. அப்போ எல்லாருமே ஜெயிச்சவங்க தானே. என்ன அந்த பெர்சன்டேஜ் மாதிரி இருக்கு. சுட சுட மக்களுக்காக பேச அதை பண்ணி அதை இது பண்ணிட்டு போங்க. அப்போ உங்களுக்கு அங்கே டைமும் குறையும். 4 மணி வரைக்கும்லாம் உட்காந்துருக்க தேவையில்லை. இந்த பாட்டு, கவிதை,
இந்த புகழாரம் இதெல்லாம் எடிட் பண்ணிட்டீங்கன்னாலே நேரா கேட்டுறாங்க. ஒரு 1 hour 2 hours இன்னைக்கு என்ன பிரச்சனை, இதான் பிரச்சனை, ஓகே இல்லை தீர்மானம் கொண்டு வர போகிறோம், கிரீன் சிக்னல் ரெட் சிக்னல், இதை பேசிட்டு டக்குன்னு முடிச்சிட்டிங்கன்னா நீங்களும் டக்குன்னு வீட்டுக்கு போயிடலாம்ல. அங்கேயே உட்காந்து சீலிங்கெல்லாம் என்ன வேண்டியதில்லை. லைவில் போகிற இந்த காலகட்டத்தில் இவ்வளவு நடக்குது. இந்த லைவ் எல்லாம் இல்லாத காலகட்டம் ஒன்று இருக்கும்ல, எவ்வளவு பண்ணியிருப்பாங்க. நல்லா இருக்கு. உங்களை நாளைக்கு அடுத்த ஷோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.